அங்கெல்லாம் நிறைய மீன் இருக்குதான். அந்த வயல்கள்ல நிறைய மீன். ஆனா அந்த மீனெல்லாம் நிறைய நீரும் நிறைய வளமையும் இருப்பதனால நல்ல உண்டு கொழுத்து பெருசு பெருசா இருக்கிற மீன். இந்த பறவை பார்த்துதான் இந்த மீன் இருக்கு, ஆனா இவ்வளோ பெரிய மீன் எடுத்து தன்னுடைய குஞ்சின் வாயில் வைத்தால் அந்த குஞ்சுக்கு நோவுமேங்கிறதுக்காக அதனுடைய வாய்க்கு தோதாக சிறிய மீன்களை புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம் பூதம் குடி அப்படின்னா இருக்குன்னு சொன்னா கூட அதை அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது அந்த தாயார் எவ்வளவு காருண்யத்தோடு தருகிறாள். ஒரு மீனுக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை சாதாரணமா சராசரியா இருக்கிற பெண்களுக்கு இருக்கக்கூடிய தாய் நிலையில இருக்கக்கூடிய கருணை, அந்த வாத்சல்யம், அம்மா உனக்கு எங்க மேல இருக்க வேண்டாமா? நப்பின்னையாக திருத்தாயாராக இருக்கிற நீ எங்களுக்கு அந்த கருணையை காட்ட வேண்டாமா? தத்துவம் அன்று தகவு அன்று. நீ கண்ணனை பிரியமாட்டாய்ன்னு எங்களுக்கு தெரியும், கண்ணனை விடமாட்டாய்ன்னு தெரியும், கண்ணனை துயிலட ஒட்டாய்ன்னு தெரியும். அரிதுயில் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவரை துயிலட ஒட்டாய்ன்னு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு நீ கருணையை காட்ட வேண்டும்னு சொன்னா திருத்தாயாராக இருக்கிற நீ தத்துவத்தோடு தகவோடு எங்களுக்கு அந்த கண்ணனை அனுப்பி கொடு. கோட்டுக்கால் கட்டில். அது ஏன் கோட்டுக்கால் கட்டில்? கிருஷ்ணருக்கு கிருஷ்ணாவதார காலத்துல அஷ்டபத்தினிகள் அப்படின்னு கணக்கு. அந்த அஷ்டபத்தினிகள்ல நப்பின்னை சேரமாட்டா. துவாரகையில் இருக்கிறதே அஷ்டபத்தினிகள்னு ஒரு லிஸ்ட் உண்டு, அதுல நப்பின்னை இல்லை. ஆயர்பாடியில் நப்பின்னைன்னு கணக்கு. எப்படியா இருந்தாலும் அந்தந்த பத்னிக்கு எப்படி எப்படி தன்மையோ அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி அவளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்திருந்தாராம் கிருஷ்ணர். ருக்மிணி ஸ்ரீதேவியினுடைய அம்சம். ருக்மிணி ஸ்ரீதேவியின் அம்சம், சத்யபாமை பூதேவியின் அம்சம், நீலாதேவியின் அம்சம்தான் நப்பின்னைன்னு கணக்கு. கிருஷ்ணாவதாரத்துல தான் பரமபதத்துல இருக்கிற மாதிரி 3 தேவிமார்களும் 3 நாச்சிமார்களும் புடைசூழ, மற்ற அவதாரங்கள்ல 3 நாச்சிமார்களும் அம்சங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையவில்லை. இப்ப ஸ்ரீதேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய ருக்மிணி என்ன இருந்தாலும் ஐஸ்வர்யம் முழுக்க அவகிட்ட தானே, மூல பிரகிருதியாக இருக்கக்கூடியவள் அவதானே. அதனால அவளுக்கு எப்படிப்பட்ட கட்டுலான்னு கேட்டா தங்க கட்டில். அந்த ஐஸ்வர்யம் முழுக்க தெரியுமாறு வெளிப்படுமாறு இருக்கக்கூடிய தங்க கட்டில். சத்யபாமைக்கு எப்படிப்பட்ட கட்டில்னு சொன்னா அவளுடைய நிறம் கரிய மேனி. ருக்மிணி செம்மேனி படைத்தவள், ஆனா சத்யபாமை கரிய மேனி படைத்தவள். என்ன இருந்தாலும் பூமாதேவியின் அம்சம். பூமி கொஞ்சம் அந்த பிரவுனும் டார்க்கும் கலந்துதானே இருக்கும். அதனால பூமாதேவியின் அம்சமாக இருந்தவள் கருமேனி படைத்தவள். இப்ப அவ நல்ல பளிச்சுன்னு தெரியணும்னா அவளுடைய கட்டில் எப்படி இருக்கணுமா? வெள்ளிக்கட்டிலாக இருக்க வேண்டும். அப்பத்தான் அந்த வெள்ளியில அப்படியே அந்த வெள்ளிக்கு அழகான ஒரு நீலமணியை வைத்தது போல சத்யபாமை இருப்பாள்னு சொல்லி அவளுக்கு வெள்ளிக்கட்டில் பண்ணியிருந்தாராம். அப்ப நப்பின்னைக்கு என்ன கோட்டுக்கால் கட்டில் அப்படின்னா இவள் வீரபத்னி. என்ன இருந்தாலும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த எருதுகளை அடக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்ததா இல்லையா? கன்யாசுல்கம் கொடுக்க வேண்டி வந்தது. கன்யாசுல்கம்னு அந்த காலத்துல ஒண்ணு உண்டு. சுல்கம்னு சொன்னா இப்பெல்லாம் சுங்கம்னு சொல்றமா இல்லையா, அதுதான் சுல்கம். சம் கைண்ட் ஆஃப் அ டாக்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் அ காணிக்கை. ஒரு கன்னிகையை திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த கன்னிகையை தருவதற்காக அந்த கன்னிகையின் தந்தைக்கு மாப்பிள்ளை தந்ததுதான் கன்யாசுல்கம். அந்த கன்னிகையின் தந்தையிடத்தில் கொடுக்கக்கூடிய காணிக்கை. ஏற்கனவே பார்த்திருக்கோம். சீதா பிராட்டிக்கு எது கன்யாசுல்கம்னு கேட்டா அந்த சீதைக்கு நிகராக சிவதனுஷை தூக்கி யாரால் நான் ஏற்ற முடியுமோ அதுதான் கன்யாசுல்கம். அதே மாதிரி இந்த கன்னிகைக்கு என்ன சுல்கம் என்ன கொடுத்தார் கிருஷ்ணர்னா
கும்பகன்ட்ட இருந்த 7 எருதுகள், அந்த 7 எருதுகளை யார் அடக்குகிறார்களோ அவர்கள்தான் நப்பின்னைக்கு மணவாளன் ஆக முடியும். அதனால 7 எருதுகளை அடக்கி தன்னுடைய வீரத்தை காட்டித்தானே கல்யாணம் பண்ணிண்டார். இவள் வீரபத்னி. இந்த வீரபத்னிக்கு வெறுமன தங்கம் வெள்ளி அதெல்லாம் இல்ல. இந்த வீரபத்னிக்கு என்ன காட்டணும்னா, பாரு, யானையை அடக்கி அந்த யானையின் தந்தங்களையே உன்னுடைய கட்டிலில் கால்களாக வைத்திருக்கிறேன்னு கோட்டுக்கால் கட்டில் செய்தார். அவ தெரிஞ்சுக்க வேண்டாமா, யானை அடக்கக்கூடிய வல்லமை இவருக்கு இருக்குன்னுட்டு. அந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் பஞ்சசயனம், மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அது ஏற்கனவே மெத்து மெத்துன்னு இருக்கு. மெத்தைன்னு சொன்னாலே மெத்து மெத்துன்னு இருக்கிறதுனாலதான் மெத்தைனே பேரு. அது என்ன பஞ்சசயனம் அப்படின்னா, ரத்ன கம்பளம். அந்த கட்டில் மேல அப்படி ரத்ன கம்பளம் போட்டு அதுக்கு மேல பஞ்சு விரித்து, அதற்கு மேல மான் துளிர்களை விரித்து, அதற்கும் மேல புஷ்பங்கள் போட்டு, அதற்கும் மேல அப்படி வெண்பட்டு போட்டு வச்சிருந்தாலாம் நப்பின்னை. 5 லேயர்ஸ். அந்த 5 லேயர் இருந்ததுனால பஞ்சசயனம். சாதாரணமாக மெத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பழைய இலக்கியங்கள்ல சில டிஸ்கிரிப்ஷன்லாம் உண்டு. ஒருவருடைய பாயல் உறக்கத்திற்காக அவர் போய் அதிலே சாயும் போது அந்த பாயல் எப்படி இருக்கணும்னா அழகாக இருக்க வேண்டும். அழகுன்னு சொன்னா அங்க பொம்பஸ்னு அர்த்தம் இல்லை. அது சாத்விகமான அழகு கொண்டதாக இருக்க வேண்டும், குளிர்ச்சி கொண்டதாக இருக்க வேண்டும், வெண்மை அல்லது தூய்மை கொண்டதாக இருக்க வேண்டும், மென்மை சாஃப்டா இருக்கணும், நல்ல மனம் அதிலே இருக்க வேண்டும். இந்த 5 தன்மைகளும் இருப்பதுதான் சயனத்திற்கான பாயல். இந்த 5 தன்மைகளும் அழகு, குளிர்ச்சி, தூய்மை. தூய்மைன்னு சொல்றதுக்கு சாதாரணமா வெண்மைன்னு சொல்லுவார்கள். பழைய இலக்கியங்கள் எல்லாம் அது வெள்ளையா இருக்கணும், மென்மையா இருக்கணும், நல்ல மனம் இருக்கணும். ஏன் வெள்ளையா இருக்கணும்னா, அந்த காலத்து வாழ்க்கை முறையை நினைச்சு பார்த்தா ஏதாவது விஷ ஜந்துக்கள் பூச்சிகள்லாம் வந்தா பளிச்சுன்னு தெரியும். அது டார்க் கலர்ல அது மேல ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டிருந்தா, ஏதாவது பூச்சி போட்டிருந்தா தெரியாது. அதனால தான் வெண்பட்டு விரித்தல் அப்படின்னு சொன்னார்கள். இந்த 5 தன்மைகள் அந்த பாயலில் இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, எந்த பொருட்களை வைத்து இந்த மெத்தைகள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கும் ஒரு 5 வகையான பொருட்கள் உண்டு. நல்ல மென்மையாக இருக்கக்கூடிய இலைகள், துளிர், அதுதான் மான் துளிர். அவள் மான் துளிரை விரித்தாள் நப்பின்னைன்னு சொன்னா, மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய துளிர்கள். பூக்கள், அந்த பூக்களும் மென்மையா தான் இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். பூக்கள்ல இருக்கக்கூடிய இயற்கையான நறுமணம் மனத்தை சேர்க்கும். பஞ்சு, நல்ல பஞ்சு, இலவம் பஞ்சுன்னு சொல்றமே அந்த பஞ்சு. மென் கம்பளம், சில சமயங்கள்ல குளிர்லேருந்து பாதுகாப்பதற்கு கம்பளி நூல். அந்த கம்பளி நூல் மென்மையாக இருக்கணும். அந்த கம்பளி நூலாலையும் செய்யலாம் மெத்தை, இல்லைன்னா பட்டுனால செய்யலாம். பட்டு இழைகள் மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடியவை. பட்டுக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. குளிரா இருக்கிற சமயத்துல அது கொஞ்சம் கதகதப்பு கொடுக்கும், வெப்பமா இருக்கிற காலத்துல அது ஒரு குளிர்ச்சியை தரும். அதனால உறக்கத்திற்கு தக்கனவாக இருக்கக்கூடியவை. இந்த மாதிரி 5 வகையான தன்மைகள் கொண்ட அல்லது 5 வகையான பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, அதுக்கப்புறம் தான் நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொண்டு நீ கிடக்கிறாய். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அப்பா, உன்னுடைய மார்பு நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொள்ளும் போது மலர் மார்பாக இருக்கிறது, மற்ற நேரத்திலே அது கடுமையானது என்று எங்களுக்கு தெரியும். கடினமான மார்பாக இருக்கக்கூடியது. ஒரு ஆண்மகன் போர்க்களத்திற்கு போனால் அந்த மார்பு கடினமானதாக இருந்தால்தான் போர்க்களத்தில் எதிரிகளை எல்லாம் சந்திக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய மார்பு நப்பின்னைக்காக மலர் மார்பாக மாறிக்கொள்கிறது. சீதா பிராட்டிய
கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த சூழல். இன்னும் கல்யாணமே வரல, அதுக்கு முன்னால அந்த சிவதனுஷ போய் எடுக்கணும். அந்த தனுஷ எடுக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் அப்படி கண்ணை காமிச்ச உடனே போனார் ராமர். அவர் எப்படி நடந்தார், எப்படி அந்த தனுஷ தூக்கினார் அப்படிங்கிறத கம்பநாட்டாழ்வார் டிஸ்கிரைப் பண்ணார். அப்படி நடந்து போனார். அங்க இருக்கு அந்த சிவதனுஷு. எப்படி நடந்து போனாராம், இவர் நடக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அங்க சொன்னார்கள், 15 வயசு பையன், சின்ன பையன், இந்த சின்ன பையனை போய் இந்த தனுஷ தூக்க சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் சொன்னார்கள், சின்ன பையன், நான் நினைக்கிறேன் நேத்திக்கு சாயந்தரம் அங்க ஒரு கல்லா கிடந்தது, அந்த கல்லு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. இன்னொரு குரூப் அங்க இருந்தது, யார் தெரியுமா இது, தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளையாம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பேசினார்கள். நல்லோர் இன்ன சொல்லிட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்படி இவர்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்க அவர்களுக்கு நடுவில் எழுந்து போகக்கூடிய அந்த ராமன் எப்படி எழுந்து நடந்தார்னா, மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான். அவர் அப்படி நடந்து போன உறுதியை பார்த்து 4 பேர் நாணப்பட்டார்கள். யார் அந்த 4 பேர்னா, இந்த சிங்கம் இருக்கே அது அப்படி தலையை கவுத்துன்னு அந்த பக்கம் போயிடுத்து. ஏன்னா யாராவது கொஞ்சம் வீரமா வேகமா நடந்தா சிங்க நடைன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த சிங்கம் மாக மடங்கள். ரிஷபம் அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி தலையை திருப்பிண்டே நடக்கும், அந்த ரிஷபம் மால்விடை. பொன்னாகம் தங்கத்தாலான மேருமலை, அந்த மேருமலை வெட்கப்பட்டு தலையை கழித்து கொண்டு அந்த பக்கம் போயிடுத்து. ஏன்னா மேருமலையின் உறுதி அந்த நடையில இருந்தது. நாகம், நாகம்னு சொன்ன யானைன்னு அர்த்தம். சின்ன யானை நடையை தர வேண்டும்னு சொன்னா அந்த சின்ன யானை அழகான நடையை நடக்கக்கூடிய அந்த யானை கூட நாணப்பட்டு கொண்டு அந்த பக்கம் போச்சு. அவ்வளவு உறுதியாக நடந்தார். மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான். அப்படி உறுதியா நடந்தாரா இல்லையா? அந்த உறுதியோட வந்து அங்க நின்னர். அந்த உறுதி இருந்தாத்தான் சிவதனுஷ தூக்க முடியும். அந்த சிவதனுஷ எப்பேற்பட்டது, 40,000 பேர் தூக்கி அதை பெட்டியில வைக்கணும். அந்த பெட்டி 8 சக்கரம் பூட்டின வண்டியில இருக்கும். அந்த வண்டியை எத்தனை பேர் இழுத்து கொண்டு வர வேண்டும்னா 80,000 பேர் இழுத்து கொண்டு வர வேண்டும்னு ஆதி காவியத்துல வர்ணனை. அப்ப அப்பேற்பட்ட சிவதனுஷு, அந்த சிவதனுஷ அப்படி தூக்கி நான் ஏற்ற வேண்டும்னா எவ்வளவு உறுதி தேவை. அந்த உறுதியை காட்டுகிற நடை நடந்தார். மாக மடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தான். அப்படி வந்து நின்று அப்படி உள்ள குனிஞ்சு அந்த சிவதனுஷ அப்படி தூக்கினார். உறுதியா தூக்கியிருப்பார்னு தானே நினைக்கிறோம். இப்ப கம்பர் சொன்னார், அந்த சிவதனுஷ அவர் அப்படி தூக்கினது எப்படி இருந்தது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சீதைக்கு அவளுடைய தோளில் மாலையை சூட்டும் போது அந்த மாலையை எவ்வளவு மென்மையாக பிடிப்பாரோ அவ்வளவு மென்மையாக அந்த தனுஷை தூக்கினார். அந்த தனுஷை பார்க்கும் போதே அந்த சீதா பிராட்டிக்கு மாலை சூட்டும் போது அந்த மாலையை ரொம்ப அப்படி கெட்டியா அமுக்கி பிடிக்க மாட்டார். ஏன்னா அந்த மாலை ஒண்ணு பூமாலை, 2வது அது சீதையினுடைய தோள்களை அலங்கரிக்க வேண்டிய மாலை. அப்ப சீதையினுடைய அந்த மென்மை அந்த மாலைக்கு இருக்கணுங்கிறதுக்காக எப்படி மென்மையா போடுவாரோ அந்த மென்மையில் தூக்கினார். உன்னுடைய மார்பு எவ்வளவு கடினமான மார்பு என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொள்ளும் போது அது மலர் மார்பாக இருக்கிறதே. மலர் மார்பா, எங்களுக்கும் அந்த காருண்யத்தை நீ காட்ட வேண்டும் மைத்தடங்கண்ணினாய். மைத்தடங்கண்ணினாய், மையை இட்டுக்கொண்டு அஞ்சன விழியாளாக இருக்கக்கூடியவளே, உன்னுடைய அஞ்சன விழியால் எங்களை பார்க்க மாட்டாயா? மையிட்டுண்டா கண்ணுக்கு பார்வை தெளிவா கிடைக்கும்னு சொல்லுவார்கள். அப்படித்தானே அந்த காலத்துல அப்படித்தானே சொல்லுவார்கள், மையிட்டு கொண்டால் பார்வை தெளிவாக இருக்கும். அந்த பார்வை தெளிவா கிடைக்கும்னு சொல்லுவார்கள். நீ மைய இட்டுண்டு நாங்க இருக்கிறதையே பார்க்காம இருக்கியே, உன் கண்ணுல நாங்க படவே இல்லையா? உன்னுடைய கண்களுக்கு நாங்கள் படமாட்டோமா? மைத்தடங்கண்ணினாய்.
நீ இப்படி வாளா இருப்பது தத்துவம் இல்லை, தகவி இல்லை. உன் மைத்துனனை, உன் மணாளனை நீ விடமாட்டாய்ன்னு தெரியும். நீ அவனை விட வேண்டாம். 2 பேருமாக எங்களுக்கு உங்களுடைய கருணையை காட்டுங்கள். இந்த பாசுரத்தை சேவித்து நிறைவு பண்ணும்போது ஸ்ரீதராய நமகன்னு சேவிக்க வேண்டும்னு கணக்கு. ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஆச்சாரிய பரம்பரையில என்ன அடையாளம்ங்கிறத பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தா துயிலடை பாசுரங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த நோன்பினுடைய பிராப்தி என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய பாசுரங்கள், பிராப்தி என்னன்னு பார்க்கக்கூடிய பாசுரங்கள்ல முதல் பாசுரம் நந்தகோபன் வீட்டு வாசலுக்கு போய் நின்றது. நாயகனாய் நிற்கக்கூடிய நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, வாயில் காப்பானேன்னு அழைக்கக்கூடிய பாசுரம். அந்த பாசுரம் விஸ்வக்சேனரை, பெருமானுடைய பாதுகாவலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனரை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால அந்த பாசுரத்தை நிறைவு பண்ணும்போது ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமகன்னு சொல்றது வழக்கம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய 2 பாசுரங்கள், அம்பரமே தண்ணீரே ஷோரே உந்து மதகளிற்றன், இந்த 2 பாசுரமும் ஸ்ரீயாக இருக்கக்கூடிய பிராட்டியை வழிபடக்கூடிய பாசுரங்கள். அங்க ஆரம்பிக்கிறது அம்பரமே தண்ணீரே ஷோரேன்னு சொல்றச்சே கொஞ்சம் யசோதையை கூட சேர்க்கும் போதே அந்த தாயை திருத்தாயார் நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறது. அதுக்கப்புறம் உந்து மதகளிற்றன்ல முழுக்க முழுக்க திருத்தாயார் நப்பின்னையத்தான் வழிபடுகிறோம். அதனால அந்த 2 பாசுரங்களும் ஸ்ரீயை நமக என்று ஆசிரயிக்கக்கூடிய பாசுரங்கள். அதை தாண்டி வரும்போது இந்த பாசுரம் ஸ்ரீதராய நமக, ஸ்ரீயும் அந்த ஸ்ரீக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரனும் சேர்த்தியாக சேவை சாதிக்கக்கூடிய பாசுரம். அதனால ஸ்ரீதராய நமகன்னு சொல்றது வழக்கம். இந்த பாசுரத்தினுடைய மையம் என்ன, இதனுடைய அழகு என்னன்னு சொன்னா, 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்களுக்கு அடியார்களுக்கு கருணை காட்ட அருள் காட்ட விடைகிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆலிங்கனம்ங்கிறது. நான் முன்னால போறேன் அப்படின்னு தாயார் சொல்ல, இல்ல 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 என்னத்தான் கூப்பிட்டார்கள், நீ முன்னால போகாதே நான் முன்னால போறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கொண்டு அதுக்கு வியாக்கியானம் எழுதினார்கள். ஆஸ்ரிதருக்கு மாறி மாறி ஒருவருக்கொருவர் பரிந்து நோக்குகையால் நமக்கு தஞ்சமாயிருப்பது மிதுனம் உண்டாகிறது. இப்ப நாம யார்கிட்ட போய் தஞ்சம்னு கேட்கணும்னா மிதுனமாக இருக்கக்கூடிய 2 பேரிடத்திலேயும் போய் தஞ்சம் புகுவது. நாம தனித்தனியா பேதம் பார்க்காம தனித்தனியா பிரிக்காம 2 பேரும் எங்களுக்கு தாயாரும் தந்தையும் எங்களுக்கு, பிரானும் பிராட்டியும் எங்களுக்கு அப்படின்னு போய் அம்மா அப்பான்னு 2 பேர் காலையும் விழக்கூடிய தன்மைதான். ஆஸ்ரிதருக்கு மாறி மாறி ஒருவருக்கொருவர் பரிந்து நோக்குகையால் நமக்கு தஞ்சம் மிதுனம். அந்த மிதுனம் என்பதை காட்டக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். கோட்டுக்கால் கட்டில் மேல் பஞ்சசயனத்தின் மேலேறி, இந்த பஞ்சசயனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மெத்தை, மெத்தையில இருக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள், அந்த மெத்தைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், இதையெல்லாம் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? 5ன்னு சொல்றச்சேயே சித்தாந்தத்தில் 5 விஷயங்கள் நினைவுக்கு வர வேண்டும். அதுக்கு அர்த்த பஞ்சகம்னு பேரு. இந்த அர்த்த பஞ்சகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு அழகான செய்யுள். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். இவ்வளவுதான். இந்த செய்யுள் முழுக்க கூட வேண்டாம், இந்த வரிகளை தெரிஞ்சுட்டா போறோம். இந்த 5ம் தான் அர்த்த பஞ்சகம். இந்த அர்த்த பஞ்சகத்தை உணர்ந்தால் கட்டிலின் மீது ஏறலாம். எந்த கட்டிலின் மீது? பரமபதத்துல திருமாமணி மண்டபத்துல
பெருமான் கொலு இருக்கிறார். அந்த திருமாமணி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்த திருக்கோலம், சுற்றிலும் 3 நாச்சிமார்கள். திருமாமணி மண்டபத்துக்கு அந்த பக்கத்துல அப்படி வெளியில நித்தியசூரிகள் நின்று அவருடைய பெருமிதத்தை போற்றுதலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாட்டு கேட்கும் உலகம். இந்த ஜீவன்ல ஏதோ ஒரு ஜீவன் இந்த ஜீவ வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்து சரியான வாழ்க்கை வாழ்ந்து எது வாழ்க்கையின் நோக்கம், எது வாழ்க்கையின் லட்சியம் என்பதை உணர்ந்து லக்ஷ்மி சம்பன்னனாக, லக்ஷ்மி சம்பன்னன்னு சொன்னா கரன்சி நோட் இல்ல, லக்ஷ்மி சம்பன்னனாக கைங்கரியத்தினால் அந்த எம்பெருமானை அடையக்கூடிய பிராப்தியை அடைந்து பரமபதத்துக்கு ரீச் ஆயிடுது. பரம்பதத்துக்கு ரீச் ஆனோன்னு என்னாகும், அந்த ஜீவனுக்கு விரஜா நதியை தாண்டின உடனே அதுக்கு ஜீவன்னு பேர் இல்ல, முக்தன்னு பேரு. முக்தனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த முக்தன் அப்படி போறார். அது நிறைய டிஸ்கிரிப்ஷன்லாம் உண்டு. விரஜா நதியை தாண்டும் போதே யாரெல்லாம் அழைத்து கொண்டு போவார்கள் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. அந்த விரஜா நதியை தாண்டும் போதே அமானவன் என்கிற மின்னல் புருஷன் தாங்கி அந்த பக்கம் சேர்ப்பான். அமானவன்கிற பெயரை கேட்டாலே, மானவன்னா மனுஷன், மனுஷனுக்கு அப்பாற்பட்டதுதான் அமானவன். அப்படின்னா மின்னல் புருஷன் என்ன ஆறுது, இந்த தேகம், இந்த ஸ்தூல தேகம் போய் சூக்ஷ்மம் கிடைக்கிறது. சூக்ஷ்மம்னு சொன்ன ஒளி தானே, அந்த ஒளி, அதுதான் அமானவன் என்கிற மின்னல் புருஷன் அழைத்து கொண்டு போகிறான். அப்படி விரஜையை தாண்டின உடனே அந்த நித்தியசூரிகள் எல்லாம் புடைசூழ அழைத்து கொண்டு போவார்கள். வா வா அப்படின்னு அந்த முக்தனை அந்த பரமபதத்திற்கு, அந்த திருநாட்டுக்கு அழைத்து கொண்டு போவார்களாம். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது அந்த முக்தன் அங்க போன உடனே, அந்த முக்தன் யாரு, பிரானுக்கும் பிராட்டிக்கும் குழந்தை தானே. அந்த குழந்தை அப்படி நிக்கிறது, அந்த முக்தன் அப்படி நிக்கிறது. மற்ற நித்தியசூரிகள்லாம் அழைத்து கொண்டு அந்த குழந்தைய அங்க நிறுத்திட்டார்கள். அந்த குழந்தை அப்படி பார்க்கறது. பார்த்தா யாரு, அம்மாவும் அப்பாவும் அங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த குழந்தை என்ன பண்றதா, அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த உடனே, அட அம்மாவும் அப்பாவும் இங்க இருக்கிறார்கள்னு மெல்ல தன்னுடைய தளிர்கால்களை, சூக்ஷ்ம தளிர்கால்களை வைத்து அந்த திருமாமணி மண்டபத்துல பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம், ஆதிசேஷனுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரா இல்லையா, அந்த சிம்மாசனத்துல அப்படி காலை தொகைச்சு தொகைச்சு மேல ஏறதான். அதுதான் பஞ்சசயனத்தின் மேலேறி. அந்த முக்தன், ஒரு குழந்தை, அப்பா ஒருவேளை கட்டில் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம். கார்த்தால அம்மா கையில காஃபியை கொடுத்துருக்கா, அப்பா காஃபியை குடிச்சுட்டு இருக்கிறச்சே அந்த குழந்தை அப்படி ஏறித்துனா, அந்த குழந்தை போட்டு துகைத்து ஏறினாலும் அந்த சமயத்துல அம்மா என்ன சொல்லுவா, பெட்ஷீட் கலையிறது, கொஞ்சம் சுருக்கம் விழுந்துருத்து, தலகாணி கீழே விழுந்துருத்து அப்படின்னா சொல்லுவா. அந்த குழந்தை ஏறுவதை பார்த்து எப்படி எவ்வளவு அழகா ஏறுறது, இவ்வளவு ஒசரத்துல இருக்கிறதே இப்படி ஏறுறதே அப்படின்னு அதுக்கு பெருமிதப்பட்டுப்பாளா இல்லையா. அந்த மாதிரி திருத்தாயாரும் திருத்தந்தையும் இந்த முக்த குழந்தை ஏறுவதை பார்த்து பெருமைப்படுவார்கள். அந்த பேரு எங்களுக்கு வேண்டும் பஞ்சசயனத்தின் மேலேறி. அதுதான் கோட்டுக்கால் கட்டில். கோட்டுக்கால் கட்டில்னா யானை தந்தம் மாத்திரமில்ல, இந்த புருஷார்த்தங்கள் 4 கால்களாக இருக்க, வேத நெறிகள் 4 கால்களாக இருக்க, அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்துல எம்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கே, அந்த ஆதிசேஷனுக்கு மேல இருக்கிற சிம்மாசனத்திற்கு இந்த முக்தன் ஏறுவதை குறிக்கக்கூடியதுன்னு இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம். வைத்து கிடந்த மலர் மார்பா, அப்பா அப்படியே ஆலிங்கனத்தில் உறைந்து கிடக்கிறாய், ஆலிங்கனத்துல அப்படியே கிடக்கிறாயேன்னு கேட்டார்கள். அப்படி கேட்டுட்டு ஒரு பெண் சொன்னாலாம், கடலுக்குள்ள விழுந்துட்டான். யாரு, பார்க்கடல் நாயகனாக இருக்கக்கூடியவன் இப்ப கடலுக்குள்ள விழுந்துட்டான். எந்த கடல்னா, அந்த கடல்லாம் இல்ல, இந்த நப்பின்னையினுடைய கண்ணுங்கிற கடல் இருக்கே, அகலத்தாலும் பரப்பாலும் அகன்றிருக்கக்கூடிய அவளுடைய கண்கள் என்கிற கடலுக்குள் விழுந்து விட்டான். அந்த கடலுக்கு கரை எங்க இருக்குன்னு தெரியல, அதனால அவனால ஏறி வர முடியல.
கடலுக்கு கரை எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கரையில ஏறி வரலாம். கரையவே காணும், அந்த கடலுக்குள்ள விழுந்து விட்டான். அந்த மார்பு எப்படிப்பட்ட மலர் மார்பு? வைத்து கிடந்த மலர் மார்பா, வைத்து கிடந்த மலர் மார்பா, அப்படியே கட்டி போட்டிருக்கு. நப்பின்னை எம்பெருமான கட்டி போட்டுட்டா. அதை கட்டி போட்டிருக்கு. கட்டி போட்டதுக்கு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாராம். எதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறாருன்னா, ஆலிங்கனத்துக்காக மாத்திரமில்ல, யசோதை கட்டுக்கு அலறுகிற மார்பு இவளின் ஆலிங்கனத்திற்கு அலர்வதற்கு சொல்ல வேணுமோ? அவருக்கு என்ன சந்தோஷம்னா, யாராவது கட்டி போட்டா சந்தோஷம். அது ஏன் மலர் மார்பு? மலர்னா என்ன? மலர் மலரும். அலறுதல்னு சொன்னாலும் மலருதல்னு சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். அந்த மார்பு மலர்கிறது. எப்பெல்லாம் அந்த மார்பு மலரும்னு சொன்னா யாராவது கட்டினா மலரும். அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு யசோதை கட்டினா, கயத்தால கட்டினா. அவ கயத்தால கட்டின உடனேயும் அந்த மார்பு மலர்ந்தது. இப்போது நப்பின்னை ஆலிங்கனத்தால் கட்டுகிறாள், அப்போதும் மலர்கிறது. யார் கட்டினாலும் இந்த மார்பு மலரும். என்ன அர்த்தம் தெரியுமா? பக்தி கயிற்றால் கட்டினாலும் அதற்கு இந்த மார்பு மலரும். அதுதான் கோட்டுக்கால் கட்டில். அந்த கோட்டுக்காலையும் இந்த மலர் மார்பையும் ஒன்னா சேர்க்கணும். பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய சொற்கள் ஏதோ வெறுமன அந்த லைன் லைனா இருக்கிற இண்டிகேஷன் இல்லை. சொன்ன வார்த்தை புரியுறதா அப்படின்னு கேட்போமா இல்லையா? சாதாரணமா கான்வர்சேஷன்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா புரியுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது அவருக்கு புரியும், நான் சொன்ன வார்த்தை புரியுறதா அப்படிம்போமே. அந்த மாதிரி சில சொற்கள். கோட்டுக்கால், கோடுன என்ன? யானை தந்தம். யானை தந்தம், யானை கிட்டேந்து வரக்கூடியது தானே யானை தந்தம். யானையும் எம்பெருமானும் பல நிலைகளில் நிகர்த்தவர்கள். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். எம்பெருமானை யானை அப்படின்னே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நந்தனார் களிற்றை கிருஷ்ணனை சொல்றச்சே திருமங்கை ஆழ்வார் சொன்னார், இவர் யார் தெரியுமானார்? நந்தனார் களிறு. அது என்ன நந்தனார் களிறுனா? நந்தகோபனுடைய யானை. உந்து மத களிற்றன். வேற எந்த களிரும் இல்ல. நந்தகோபனுடைய களிறு யாருன்னு கேட்டா இதோ இருக்காரு, இவர் தான் நந்தகோபனுடைய களிறு, நந்தனார் களிற்றை. அந்த களிறு என்ன பண்ணும்? யானை என்ன பண்ணும்? யானை கிட்ட சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்லாம் உண்டு. ரொம்ப புத்திசாலியான ஒரு விலங்கு யானை. பறவைகள்ல பறவை இனத்துல ரொம்ப புத்திசாலின்னு பார்த்தா காகம். தி இன்டெலிஜென்ட் ஃபேமிலி ஆஃப் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்லயே எந்தெந்த ஃபேமிலி எப்படின்னு பார்த்து இன்டெலிஜென்ட் ஃபேமிலி ஆஃப் பேர்ட்ஸ்னு பார்த்தா அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் காகம். ரொம்ப புத்திசாலி. அதே மாதிரி ஆனிமல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் போட்டு அந்த ஆனிமல்ஸ்ல எதெல்லாம் இன்டெலிஜென்ட்னு பார்த்தா மோஸ்ட் இன்டெலிஜென்ட், ஆல்மோஸ்ட் equivalent to the intelligence of humankind, elephant. இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால தான், புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால தான் அதை ட்ரெயின் பண்ண முடியும். It is a paradox. Intelligence can be trained. Intelligence is not inherent. Intelligence can be trained. யானையை ட்ரெயின் பண்ணலாம். பூஜை இப்படித்தான் பண்ணணும், மணி இப்படித்தான் அடிக்கணும் அப்படின்னா எல்லாம் பண்ணும், அழகா பண்ணும். ஆனா அதே மாதிரி அந்த புத்திசாலித்தனத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை, நான் தான் புத்திசாலி அப்படிங்கிற மதப்பு வந்ததுன்னா மதம் பிடித்த யானை. ஆனா அந்த யானை கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள். யானை என்ன பண்ணும் தெரியுமா? யானை கட்டி மண்டபம்லாம் இருக்கும் பெருசா கோவில்கள்ல. இந்த பாகன் அதை அழைச்சுன்னு வருவார். பாகன் கிட்ட அப்படியே பவ்யமா இருக்கும். அவர்கிட்ட பவ்யமா இருக்கும். பக்தர்களிடத்தில் எம்பெருமான் பவ்யமாக இருப்பார். பவ்யனாகிற இருப்புன்னு பேரு. பவ்யன் ஆகிற இருப்பு. ரொம்ப அப்படியே பாந்தமா பவ்யமா இருப்பாராம். யாருகிட்ட? பக்தர்கள்ட்ட, அடியார்கள்ட்ட. இந்த பாகன் அழைச்சுன்னு வரைச்சே ரொம்ப அழகான ஒரு காட்சி பார்க்கலாம். நீங்க சாதாரணமா கோவில் யானை கூட வேண்டாம், சில சமயத்துல வீதியில யானையை அழைத்து கொண்டு போனால் பாருங்கள்.
இந்த யானையை அடக்கிறதுக்கு அங்குஷம்னு ஒண்ணு வச்சிருப்பார்கள் இல்லையா? அது கோட். இந்த அங்குஷத்தை யார் தூக்கி கொண்டு வருவார்கள்னு கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இப்பெல்லாம் யானையை வீதியில பார்க்கறது துர்லபம். ஆனா கொஞ்சம் பழைய காலத்து மெமரி இருந்தா ப்ளீஸ் செக் யுவர் மெமரி. இந்த அங்குஷத்தை யார் எடுத்துன்னு வருவார்கள்? பாகன் எடுத்துன்னு வர மாட்டார் தெரியுமா? யானை கிட்ட கொடுத்துருப்பாரு, அது தூக்கின்னு வரும். தன்னை கண்ட்ரோல் பண்ற அங்குஷத்தை தானே தூக்கின்னு வரும். அது மாத்திரம் இல்ல, இந்த யானைகட்டி மண்டபத்திற்கு போய் நின்ன உடனே கோவில்ல ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மண்டபத்துக்கு அழைச்சின்னு போறாரு. அது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போறாருன்னா அந்த யானைகட்டி மண்டபத்துல அதுக்கு கயிறு இருக்கும் கட்டுறதுக்கு. அங்க போனோன்னா அழகா பவ்யமா போய் அந்த கயத்தை எடுத்து பாகன்ட்ட கொடுக்கும். என்ன கட்டுன்னு அர்த்தம். அதுவே கயத்தை எடுத்து கொடுக்கும்.